கதிர் நியூஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா ஆன்மீக வழிபாடுகளுக்கு ஆடி மாதம் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் அம்மன் வழிபாட்டுக்கு பிரசித்தி பெற்ற மாதம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணத்தினால இந்த ஆடி மாதத்தினுடைய வழிபாடுகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். சந்திரன் மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர். அவருடைய வீட்டுல ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு மாதம் பிரயோகிக்கக்கூடிய காலம் இந்த கடக ரவின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம். இந்த காலகட்டத்துல நமக்கு இயல்பாவே மனநிலை ஒரு தெளிவா நேர்மறை எண்ணங்களோட புத்துணர்ச்சியோட இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்துல நாம செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடு, ஹோமம், பரிகாரங்கள் எந்த ஒரு விஷயமுமே அளவு கடந்த ஒரு உத்வேகம், உற்சாகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவா இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லபடியா வரும் இல்லையா? அந்த அடிப்படையில தான் நல்லா இருக்கும் போது நல்ல விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு. அந்த அடிப்படையில தான் இந்த ஆடி மாசத்துல பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதையும் தெய்வ வழிபாட்டு செய்யறதுக்கும் உகந்த மாசமா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இதோட அந்த சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 4வது வீட்டுல சூரியன் அப்படிங்கிற ஒரு பிதுர் தேவனா இருக்கக்கூடியவர், கிரகங்களில் ராஜநாயகன்னு சொல்லக்கூடியவர். அவர் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு தாய் தகப்பனை கூட வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுறது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலனை தருமோ, அதே மாதிரிதான் அந்த சந்திரனோட வீட்டுல சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசத்துல நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள் நமக்கு அளப்பரிய பலனை கொடுக்கும். அப்படிங்கறதாலதான் இந்த ஆடி மாசத்தை பூஜைக்குரிய மாதமா சொல்றோம். இதையெல்லாம் கடந்து இந்த ஆடி மாசத்துல உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சக்தி வழிபாடு. அந்த அம்மன் கோவில்கள்ல ரொம்ப விசேஷமான பூஜைகள் இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய தாய் கிரகம், அந்த கிரகம் வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த மாசத்துல செய்யக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதை தவிர்த்துட்டு நம்ம நல்ல மனநிலைமையில இருக்கும் போது செய்யக்கூடிய பூஜைகள் இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறத காட்டிலும் தேவர்களும் இந்த காலகட்டத்துல பூஜை வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசம் தான். இந்த காலகட்டத்துல தேவர்கள், முனிகள், ரிஷிகள் எல்லாமே ஏதோ ஒரு வடிவத்துல தெய்வ வழிபாட்டுல இருக்கும் போது மானுடரா இருக்கக்கூடிய நாமளும் அவங்களோட சேர்ந்து இருந்து அந்த பூஜைகள் செய்யும் போது அது முழு பலனை தருங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல தெய்வ வழிபாட்டுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். நாராயண